டெமோ கிளாஸு இது இன்றைக்கி அட்டன் பண்ணாதவங்க யூடியூப்பில் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. இனிமேலும் வந்து டெமோ கிளாஸ்க்கு அடுத்து ரெகுலராக நடத்துறதுல வந்து நீங்கள் கரெக்டான டைமில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பி என்பவர் கியூவை விட 30% சிறந்த வேலைக்காரர் எனில் பி ஒரு வேலையை 20 நாள் செய்தார் என்றால் கியூ எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி செய்யணும்னா பி என்பது 30% சிறந்த வேலைக்காரர் அப்படிங்கும்போது 130ன்னு வச்சுக்கோங்க. கியூ வந்து 100. இதை கேன்சல் பண்ண எவ்வளோ ஆகும்? 13:10. இந்த சம் எப்படி செய்யணும்னா மேலே வந்து என்ன கொடுத்துருக்கோ அதை எழுதிடுங்க. கீழே என்ன கேட்டிருக்காங்களோ அதை கீழே எழுதணும். மேலே என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது பி 20 நாள் செய்வான்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்கு. இப்போ பி எவ்வளவு? 13 × 20 நாள் டிவைடட் பை கியூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ கியூ இங்கே எவ்வளவு? அதோட எஃபிஷியன்சி 10. இதை அடித்த எவ்வளோவும் 2. 13 × 2 26. ஆன்சர் 26. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பி கியூ சேர்ந்து 7 நாள் செய்தாங்க. பி வந்து 2 மடங்கு கியூவோட சிறந்தவர். அப்போ பி வந்து கியூவோட 2 மடங்கு. அப்போ பி 2, கியூ வந்து 1. இப்போ என்ன செய்யணும்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதுங்க. கிவன் டேட்டா எது கேட்டிருக்காங்களோ அதை கீழே எழுதுங்க. ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பியும் கியூவும் சேர்ந்து 7 நாள் செய்வாங்க. இப்போ பியும் கியூவும் சேர்ந்து 7 நாள் செய்வாங்க. அப்படிங்கும்போது கியூ வந்து பி வந்து எத்தனை நாள் தனியாக முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பி ப்ளஸ் கியூ எவ்வளவு? 2 + 1 2 1 3 × 7 டிவைட் பை பி வந்து எவ்வளவு? 2 = 21 டிவைட் பை 2 அடித்தா எவ்வளோ? 10.5. பார்த்துக்கிங்க ஆன்சர். இப்போ அடுத்த கொஷின். 84 மீட்டர் ஒரு கயர் இருக்குது. அதை 7:5 பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சிருக்கும் போது பெரிய துண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்யணும்னா மொத்தம் எப்படி பிரிச்சிருக்காங்க? 7:5. இதில் பெரிய துண்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பெரிய துண்டு எவ்வளவு? இதில் பெருசு எது? 7. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 7 + 5 13. பெரிய துண்டுன்னா என்னது? பெரிய நம்பர் போட்டுக்கோங்க. 7 இன்ட்டு எவ்வளவு? எத்தனை மீட்டர்? மொத்தம் 84 மீட்டர். 13 × 3 7 13 84. அப்போ 7 × 7 49 ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்கூலில் இது 333. கேட்டா? ஒரு ஸ்கூலில் வந்து பாய்ஸ் கேர்ள் 2 பேர் இருக்காங்க. என்ன ரேஷியோவில் இருக்காங்க? பாய்ஸு = கேர்ள். பாய் வந்து 4, கேர்ள் வந்து 5. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? டோட்டல் 333. ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கேர்ள் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ மொத்தம் எவ்வளவு? 4 + 5 9. யாரை கேட்டிருக்காங்க? கேர்ள் 5 இன்ட்டு மொத்தம் எவ்வளோ? 333. 1 9 9 27 மீதி 6 7 9 63. அப்போ 37 × 5 எவ்வளோ ஆகுது? 7 5 35 மீதி 3 3 5 15 18 185 ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பணியாளர் இருக்கார். அவருக்கு 30% சம்பள உயர்வு பெறுறாரு. அப்படி பெற்றால் அவருக்கு வந்து 910 கிடைக்கும். அப்படி சம்பள உயர்வு பெறதுக்கு முன்னால் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி செய்யலாம்னா ஈஸியாக பாருங்கள். 30% உயருது. 30% எப்படி எழுதலாம்? 30 / 100. இதை அடித்தா 3/10. சரியா? இப்போ ஒரிஜினல் இது இன்க்ரிமெண்ட் அதிகமானதுக்கப்புறம் கீழே உள்ள நம்பர் தான் எப்போதும் ஒரிஜினல். ரைட்டா? அப்போ அது கீழே உள்ள நம்பருக்கு 10 போட்டுக்கோங்க. இன்க்ரிமெண்ட்னா கூடுது. அப்போ 10 + 3 13. ரைட்டுங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கூடுனது தான் எவ்வளவு? 910 அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ கூடுறதுக்கு முன்னால் எவ்வளோ ஆக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்த 13 தான் 910. அப்போ இந்த 10 வந்து எவ்வளவு?
ஓ 13 7 13 91, அப்போ 70. இப்போ x is equal to 10 into 70 equal to 700 ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்கள், அதாவது ரூட் 7 அப்படியே புள்ளி வச்சா இன்ஃபினிட்டிவ் இது வரைக்கும் இருந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தாச்சுன்னா அதோட ஆன்சர் என்னென்னா உள்ளே என்ன இருக்கோ அதுதான் 7 தான் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள், √7 ஆனால் இங்கே எதுவும் புள்ளின்னு கொடுக்கல, அதான் இன்ஃபினிட்டி தொடர்ச்சியாக போகும்னு சொல்லலை. இது 3ஓட ஸ்டாப் ஆகுது. 3ஓட ஸ்டாப் ஆகுதுன்னா எப்படி செய்யணும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது ஸ்கொயர் ரூட்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட்னு என்ன அர்த்தம்னா இந்த வெறுமனையாக கொடுத்தா உள்ளே 2 இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இப்போ இதில் எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்குது? 1 2 3 ஸ்கொயர் ரூட் இருக்குது. 3 ஸ்கொயர் ரூட்னா இப்போ என்ன அர்த்தம்? 2 பவர் 3ன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இப்போ 2 பவர் 3 எவ்வளோ? 8. இப்போ என்ன செய்யணும்னா உள்ள உள்ள நம்பரை போட்டுட்டு 7 போட்டுட்டு இப்படி கோடு போட்டு கீழே 8 மேலே 8 - 1 7 இந்த ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள், இதில் எது பெரியதுன்னு கேட்டுறாங்க. எது பெரியதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரெண்ட் பாருங்கள், 3 டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசம். எதுக்கு வித்தியாசம் பாருங்கள், 3 எதுக்கு வித்தியாசம் 3, இதுக்கு வித்தியாசம் 3, எதுக்கு வித்தியாசம் 3. இப்போ எல்லாத்துக்குமே சமமாக ஒரே நம்பர் தான் இருக்குது வித்தியாசம். அப்படி இருந்துச்சுன்னா எந்த நம்பர் பெருசோ அதுதான் பெருசு. அப்போ இதில் ஆன்சர் 17/20. அடுத்த கணக்கு பாருங்கள், இதில் கொஷினில் கொஞ்சம் தப்பு இருக்குது. என்னென்னா இந்த 4/7, அடுத்தது வந்து 11/13, அடுத்து 6/11. இதில் பெருசு எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 3. இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 2. இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 5. அப்படிங்கும்போது இதில் வந்து டிஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. இதில் அதில் எல்லாம் ஒரே 3 வந்துச்சு, இதில் 3 2 5 இப்படி இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு? டிஃப்ரெண்ட்டுக்கு 3க்கு 2 5. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ ஆகும்? எல்சிஎம் எடுத்தால் 30ன்னு வரும், ரைட்டுங்களா? இப்போ அது என்ன செய்யணும்? இந்த 3 கூட எதை பெருக்கடா 30 வரும், 10. அதேமாதிரி இந்த மேலே நம்பர் கூட பெருக்கிடுங்க. 10 பெருக்கினா எவ்வளோ ஆகும்? 40. ரைட், ஓகே. அடுத்து 2ஆம் நம்பர், இந்த 2 கூட எதை பெருக்கினா 30 வரும், 15. அப்போ அதேமாதிரி 11 கூட எதை பெருக்கணும்? 15 பெருக்கினா எவ்வளோ ஆகும்? 15 11 15 15 5 165. அடுத்து இந்த 5 கூட எதை பெருக்கினா 30 வரும், 6 கூட அதேமாதிரி மேலே உள்ள நம்பரோட 6 பெருக்கிடுங்க. அப்போ 6 36. இப்போ எந்த நம்பர் பெருசு? 165. அப்போ 11/13 தான் பெரிய நம்பர். இப்போது இந்த கணக்கு பாருங்கள், 2 பவர் 250, 3 பவர் 150, 5 பவர் 100, 4 பவர் 200. இப்போ இது எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்யணும்னா முதல்ல காமனாக ஆகணும். இப்போ காமனாக இதுக்கு எந்த ஆகும்? 200 100 150 250க்கு காமனான நம்பர் பொதுவான நம்பர் 50 எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? அப்போது 2 பவர் 50 எத்தனை 50 250 ஆகும்? 5 50 250, ரைட்டா? அடுத்து 3 பவர் 50 50 × 3 150 ஆகும், ரைட்டா? அடுத்த நம்பர் 5 பவர் 50 50 × 2 100 வந்துடும். அடுத்து 4 பவர் 50 × 4 200 வந்துடும், ரைட்டா? இந்த 50 5 250, 50 3 150, 52 100, 54 200 வந்துடும், ரைட்டா? இப்போது இதில் எல்லாமே காமனாக இருக்குது. 50 காமனாக வந்துச்சு. ஸோ அப்போ அந்த 50 விட்டுருங்க, அடிச்சிருங்க.
அப்போ எனக்கு 2/5 இருக்குது. 2/5 எவ்வளோ ஆகும்? அதாவது 2 × 2 × 2 × 2 × 2 எவ்வளோ ஆகும்? 2 4 4 8 8 2 14 16 32. அடுத்த நம்பர் இருக்கிறது 3/3. அதாவது 3/3 எவ்வளவு? 3 × 3 × 3 எவ்வளோ ஆகும்? 27. அடுத்து 5/2. அப்போ 5/2 எவ்வளோ ஆகும்? 25. அடுத்து 4/4. 4/4 எவ்வளோ ஆகும்? 4 × 4 × 4 4 14 256. இப்போ இதில் எது பெரிய நம்பர்? 256 பெரிய நம்பர். ஸோ 4/200 தான் இதில் பெரிய நம்பர். அடுத்த கணக்கு 3√27 என்னன்னு கேட்டிருக்கேன். அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பரை எப்படி எழுதணும்னா, இப்போ நார்மலாக இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருக்குன்னா ஒரு 4 போட்டாங்கன்னா என்ன எப்படி செய்யணும்? அது வெறுமனே கொடுத்தா உள்ள 2 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது பேர் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர்னால் 2. 4 1 பேர் 2. அப்போது 4 எப்படி எழுதுனா 2/2 × 2 அடித்தா 2. அப்போ தான் ஆன்சர் வந்து 2 இந்த இதுக்கு. அப்போ √4 வந்து எழுது 2. அதே மாதிரி என்ன செய்யணும்னா 27 × 1 ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எப்படி எழுதலாம்? 1/3 எழுதணும். 27 எப்படி எழுதலாம்? 3/3 எழுதலாமா? ஓகே. இன்ட்டு 1/3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் = 3. அடுத்த கொஷின் அதே பாருங்கள். 27 3 /4. இப்போது இது என்ன செய்யலாம்? 27 3/3 எழுதலாம். இந்த உள்ள இருக்க ரூட் எப்படி எழுதலாம்? 1/3 கிட்டா /4. இவன் 3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது? 3/4 இருக்குது. 3/4 என்ன எழுதலாம்? 3 × 3 × 3 × 3 81. ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பின்னம் இருக்குது. அது 5/8 அந்த பின்னம். அதை வந்து இந்த கொஸ்டின் யாருக்கும் புரியல. அது தப்பாக இருக்குது. திஸ் ஃப்ராக்ஷன் எப்படி இருந்தால் யாருக்கு புரியும்?